ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் பெருமையும் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து தான் ஆரம்பமாகின்றது. கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டினுடைய பயன் ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள். எல்லோருமே ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்லுவதற்கு காரணம் உண்டு. ஒரு மனிதன், இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை யாரெல்லாம் அடக்கி ஆள கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பிற்காலத்திலே அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் என்பது உலக வரலாறு. இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இதை எப்படி நாம் எல்லோருமே ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனை செயல்படுத்துவதில் தான் ஒருவருக்கொருவர் மாறுபடுகின்றோம். ஏன் அவ்வாறு? மனதை வேலைக்காரனாகவும் மூளையை தலைவனாகவும் வைத்துக்கொண்டு யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்கள் பெரும்பாலும் ஒழுக்கம் தவறி பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு அமைதியை இழப்பதில்லை. எது தவறு எது சரி என்பதை ஆராய்ந்து அறியக்கூடிய மனப்பக்குவத்தை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். ஒழுக்கக்கேடு வருவதற்கு 2 காரணங்கள் முக்கியமானது. பொருள் தேடுவதிலும் இன்பத்தை துய்ப்பதிலுமே அது ஆரம்பிக்கின்றது. பொருள் தேடுவது ஒழுக்கமான முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அழகாக சொல்லி சென்று விட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் என்கிறது புறநானூறு. ஒரு சிறப்பான மரபு வாய்ந்த குடும்பமாக இருந்தால் அதிலே வருகின்ற பொருளாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அது முறையான வழியிலே வந்ததாக இருந்தால்தான் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது இதனுடைய பொருள். நீங்கள் அறிவீர்கள். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். வள்ளுவன். எது இன்பத்தை கொடுக்குமா? உழைத்து தீமையான வழியிலே வராமல் நல்ல வழியிலே வருகின்ற செல்வம் மட்டுமே இன்பத்தை கொடுக்கும் என்று கூறுகின்றான். தவறு செய்யக்கூடாது என்பதற்கு எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க வள்ளுவர். ஈன்றாள் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைனா. பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தவறான வேலையை செய்யாத, அது மிகப்பெரிய பழியை உனக்கு மட்டும் இல்லை உன்னுடைய மூதாதையர்களுக்கும் சேர்த்து உண்டாக்கிவிடும். அதனால தான் தவறு செய்யக்கூடாது, அதனால தான் ஒழுக்கமாக நடக்கணும் என்பது அதனுடைய பொருள். இன்னும் நல்லா சொல்லணும்னா, உழைப்பின் வாரா உரு பெரும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும் மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கை இல்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே 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 என்று சொல்லி சென்று விட்டார். உழைக்காமல் வர்ற செல்வம், மனசாட்சிக்கு புறம்பான இன்பம், தியாகமே இல்லாத இறை வழிபாடு, மனிதநேயமே இல்லாத அறிவியல் வளர்ச்சி, இப்படியே இதெல்லாம் மிகவும் அர்த்தமற்றது என்று பொருள். இப்போது பொருள் தேடுவதில் முறையான வழியில் பொருள் தேடுபவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் என்பது இதனுடைய பொருள். நீங்கள் பாருங்களேன், மிகப்பெரிய மனிதன், உழைப்பால் முன்னுக்கு வந்த உத்தமர் என்று சொல்லுவார்கள் அமெரிக்காவிலே, ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகன் படிக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகின்றார், உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் என் பிள்ளையுடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் தயவு செய்து சொல்லித்தாருங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் அதை உணர வேண்டாமா? சரி, ஒழுக்கம். சமீபத்திலே அமெரிக்காவிலே பல்கலைக்கழகத்திலே ஒபாமா அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார். அப்படி அவர் உரையாற்றி கொண்டிருக்கும் போது அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை எழுப்பினார். அவர் என்ன கேட்டார்னா, ஒரு 50 ஆண்டுகளாக அமெரிக்காவில் ஒரு பையனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் இந்தியாவில்
50 பேருக்கு கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, இப்போ தான் கிடைக்குது. ஆனால் இந்தியாவிலேருந்து வருகின்ற ஒரு சத்யா நாதல்லா என்ற ஒரு இளைஞன் மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓவாக இருக்கிறான் தலைமை பீடத்திலே. தமிழகத்திலிருந்து வருகின்ற ஒரு சுந்தர் பிச்சை என்பவன் கூகுளினுடைய சிஇஓவாக இருக்கின்றான். இவ்வளவு வாய்ப்பு வசதிகள் இருந்த அமெரிக்கர்களால் அந்த தலைமை பொறுப்பை அடைய முடியவில்லையே, ஏன் என்று கேள்வி எழுப்பினார். எல்லோரும் வியந்து போய் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருந்தனர். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு சென்று, ஒபாமா அவர்களே, நீங்கள் அனுமதி அளித்தால் அதற்குரிய காரணத்தை நான் கூறுகின்றேன் என்று அவர் கேட்டார். அனுமதி உடனே வழங்கப்பட்டது. அந்த ஆசிரியை என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? மேடையில் ஏறி, அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள். ஆனால் எங்கள் இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள். இதை அவர்கள் தொடரும் வரை எங்களுடைய மாணவர்களை உங்களுடைய மாணவர்களால் ஜெயிக்க முடியாது, விஞ்ச முடியாது என்று கூறினார். அரங்கமே கைத்தட்டி அதிர்ந்து போகும் அளவிற்கு கைத்தட்டினார்கள் அமெரிக்கர்கள். இதுதான் நம்முடைய ஒழுக்கத்தினுடைய பண்பாடு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர். உன்னதமான எழில்மிக்க இந்திய நண்பர்களே, நீங்கள் சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும்போது தயவுசெய்து யாரும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமைகளும், நம் முன்னோர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய உழைப்பும், ஆசிரியர்களினுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடனே கூட வருகிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக மதிப்போம், உயர்வடைவோம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.